நான் வேலை தேடி வந்து 30 நாள் ஆகுது. ஒரு வேலையிலயும் என்ன எடுக்க மாட்டாங்க. எல்லாத்துலயும் ஏஐ வந்துட்டு நான் என்னமா பண்றது? 60 வருஷமா இந்த டீ கடை வச்சிருக்கேன். இப்ப எனக்கு பதிலா அந்த ரோபோ தான் டீ போடுது. இப்ப இங்க யாருமே வரமாட்டுக்காங்க. சாட் ஜிபிடி பார்த்துட்டு வீட்ல இருந்து எல்லாரும் படிக்கிறாங்க. சின்ன வயசுல இருந்து நான் படிச்சதெல்லாம் வேஸ்டா போச்சு. இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நம்ம ஊர்ல இப்போ பஸ்ல கூட ஏஐ தான் டிரைவர். மனிதன் கிட்ட இருந்த வேலைகள்லாம் மெல்ல மெல்ல போயிடுதுங்க. மாடர்ன் வேர்ல்ட்ல மேன் பவர் ரீப்ளேஸ் பண்றதுக்கு ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. நிறைய ஃபேக்டரிஸ்ல லேபர்ஸை ரீப்ளேஸ் பண்றதுக்கு ரோபோட்டிக்ஸ் வந்துருச்சு. மேபி ஃபியூச்சர்ல நியூஸ் ரீடர்ஸை ரீப்ளேஸ் பண்ண ஏஐ நியூஸ் ரீடர்ஸ் வரலாம். நிறைய பேங்க்ஸ்ல ஸ்டாக்ஸை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஏடிஎம் சிடிஎம் மிஷின்ஸ் அண்ட் ஜிபே ஃபோன் அப்ளிகேஷன்ஸ் வந்துருச்சு. டிரைவர்ஸை ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஆட்டோமேட்டிக் டிரைவிங் கார்ஸ் வந்துருச்சு. எடிட்டர்ஸை ரீப்ளேஸ் பண்றதுக்கு கூட ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்துருச்சு. மேபி ஃபியூச்சர்ல டீச்சர்ஸை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஏஐ டீச்சர் வர கூட நம்மளுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி எந்த ஃபீல்ட் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதுல ஒரு மேன் பவர் ரீப்ளேஸ் பண்றதுக்கு ரோபோட்டிக்ஸ் இருக்கு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு. பட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல எந்த நெட்வொர்க்கர்ஸையுமே ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாவும் இந்த ரோபோட்டிக்ஸ் மூலியமாவும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ரோபோட்டிக்ஸ்னால ஏஐனால ரீப்ளேஸ் ஆன நிறைய மக்களுக்கு ஃபியூச்சர்ல ஒரே ஒரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மட்டும்தான்.